சாரி அண்ணி, திடீர்னு என்னாச்சுனே தெரியல. பகலே ராத்திரி ஆயிடுச்சு. வீரான டப்புன்னு பறந்து கிளம்பிட்டாரு. நாங்க அவர் பின்னாடியே போலான்னு முயற்சி போனோம். ஆனா அவரை பிடிக்கவே முடியல. தோ தக்ஷன் கூட தான் இருந்தான். அண்ணா ரொம்ப வேகமா ரொம்ப ஹைட்டா பறந்துட்டாரு. எங்களால பறக்க முடியல. அவ்வளவு உயரத்துக்கு எங்களால பறக்க முடியாது. காய்ஸ், இங்க என்ன நடக்குது? பகல் எப்படி திடீர்னு ராத்திரி ஆகும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. வீரா, 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 நீ வந்துட்டியா? உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வானத்துல இருக்கிற இந்த அற்புத உலகத்துக்கு உன்னை வரவேற்கிறேன். நீ யாரு? உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? என்ன கவனமா பாரு. ஞாபகம் வந்துச்சா? வந்துரும். கண்டிப்பா ஞாபகம் வரும். வந்துச்சா? டிம் டிம் டிம். இந்த நட்சத்திரங்களை பாரு. இந்த அழகான இடங்களை பாரு. கழுகுகளோட இளவரசர் இந்த நிலாவோட இளவரசி வீட்டுக்கு வந்திருக்கான். இனி 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு நாள் முழுக்க ஆடிக்கிட்டே இருப்போம். டிம் டிம் டிம். நட்சத்திரங்களை பாரு. இந்த அழகான இடங்களை பாரு. உன் கூட நான் இருந்தா எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. சந்திரா, வீரா, நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட. ஆமா, நான் சந்திராவே தான். நான் தான் அடிக்கடி சொல்லுவேனே, நான் இருக்கிறதே சந்திரன்ல தான். இதுதான் என்னோட இடம். நான் இங்கதான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் ஒரு நாள் நீயும் நானும் ஒன்னாயிடுவோன்னு தெரியும். இந்த அழகான நட்சத்திரங்களுக்கு நடுவுல, மேகங்களுக்கு பின்னால உன்னை யாரும் தேடி வர முடியாத இடத்துல இருக்கும். சொல்லு, நீங்க ஏன் கூடவே இருப்பல்ல? இருப்பல்ல? கல்யாண சடங்கு இப்போ பாதி முடிஞ்சிருச்சு. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே திரியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே. இப்ப நீங்க 2 பேரும் ஹோமகுண்டத்தை சுத்தி வாங்க. ஐயா, சடங்குக்கு நேரமாச்சு. பையனையும் பொண்ணையும் வர சொல்லுங்க. தோ வந்துட்டாங்க.